தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகை வலம் வரும் சமந்தா தெலுங்கு நடிகரான நாக சைத்தன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா போன இவங்களோட வாழ்க்கையில திடீரென குழப்பம் ஏற்பட இருவரும் பரஸ்பரமா விவாகரத்தும் செஞ்சுக்கிட்டாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் தனிமையில இருந்த சமந்தா படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் இவங்களுக்கு மயோசிடிஸ் எனும் அரிய வகை நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த நோய் தாக்கத்தால படுத்த படுக்கையா இருந்த சமந்தா சினிமாவில இருந்து விலகவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிட்ட சமந்தா நோய் தாக்குதல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல பழைய ஃபார்முக்கு வந்த இவங்க மறுபடியும் படங்கள்ல நடிக்க கமிட் ஆனாங்க. அந்த வகையில தெலுங்கு நடிகரான விஜய் தேவரகொண்டாவோட இணைஞ்சு குஷி படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சது. இப்போ அல்லு அர்ஜுன் அட்லி கூட்டணியில உருவாகும் படத்திலையும் சமந்தா நடிக்க இருக்காங்க. அதே போல விஜயோட கடைசி படமான தளபதி 69 படத்திலையும் சமந்தா நடிக்க இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதற்கிடையில இப்போ நடிகை சமந்தா விவாகரத்துக்கு அப்புறம் தன்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை புதுப்பிச்சு மறுபடியும் பயன்படுத்தி இருக்கிறது இணையத்துல பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது தன்னோட திருமணத்துக்காக ஆசையா வாங்கின ஒயிட் கவுனை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்தியது மட்டுமல்லாம அந்த ட்ரெஸ்ஸை ஒரு விருது வழங்கும் விழாவுக்கு போட்டுட்டு போயிருக்காங்க சமந்தா. அது தொடர்பான போட்டோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்ட சமந்தா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கவுனை மறு வடிவமைப்பு செஞ்சிருக்கேன் அந்த பதிவுல தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.